ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜித்து எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அவங்க அப்பா இருக்கார். அவனோட லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல். இது வந்து 2 பேர்த்துக்குமே சேர்த்து தனித்தனி டிஃபன் பாக்ஸில். கூடவே ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு ஆரஞ்சு. மெனு என்னமோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி வாண்டு இருக்கு இல்லையா, அந்த வாண்டு வச்சுக்கிட்டு சமைச்சு பேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. எடுத்து ஒரு வழி பண்ணிடுது வீட்டெல்லாம். நீங்கள் பாருங்கள், பேக் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து ஒரு அலசி எடுத்து வைக்கிறான். இவக்கிட்டேருந்து சமைச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. ஃபஸ்ட்டு பாப்பா தவள மாட்டாளா அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஐயோ முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. தம்பி வந்து சந்தோஷமாக கிளம்பிட்டான். நான் என்ன தான் கூட்டிகிட்டு போனாலும் அவங்க அப்பா கூட போனால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நான் வந்து வண்டியில் முன்னாடி நிற்க வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னா, அவங்க அப்பா வந்து முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாராம். அப்பா கூட போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க, அதனால் வந்து அவங்க கூட அனுப்பிச்சி விட்டாச்சு. உங்களுக்கு அப்பா கூட போனால் பிடிக்குமா, அம்மா கூட போனால் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து தம்பியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனால் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு கடையில் கேட்டே போவான். ஆனால் அவங்க அப்பா கூட போனால் எந்த ஸ்நாக்ஸும் தேவையே இல்லை, வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸே போதும் அப்படின்ட்டு ஜாலியாக போயிட்டான். பாருங்கள், கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான்.